இப்போ நம்ம பார்க்க போறது நம்ம ஹேவல்ஸ் லாய்டு ஏசில இருக்கிற ஒரு முக்கியமான மாடல். அண்ட் இந்த மாடல் ஒரு இன்வெர்டர் மாடல், வெறும் இன்வெர்டர் மாடல் கிடையாது, ஒரு கன்வெர்டபிள் மாடல் கூட. அண்ட் இந்த மாடலோட நம்பர் GLS18i3FO SCC. இதே மாடலுக்கு நம்ம இன்னொரு மாடலும் வருது இதே சீரீஸ்ல, அதுவும் வந்து GLS18i3KO SCC. இந்த ரெண்டு மாடலுமே வந்து ஒரே அவுட்லுக் தான். இந்த ரெண்டு மாடலோட ஃபீச்சர்ஸும் ஒன்றுதான். அண்ட் தென் இந்த மாடல்ல என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்வெர்டர் ஏசி. ஸோ இன்வெர்டர் ஏசினால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கன்சியூம் ஆகும், அதாவது நான் இன்வெர்டர் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தென் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் ஆகுது ஒரு இன்வெர்டர் ஏசி பவர் சேவ் பண்ணிருக்கு. அதனால இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். ரெண்டாவது விஷயம் தான், இன்வெர்டர் ஏசில இன்னைக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல லாய்ட் இந்த மாடலோட அட்வான்டேஜஸ் இது வந்து ஒரு 5-in-1 கன்வெர்டபிள் ஏசி, அதுவும் பர்மனன்ட் கன்வெர்டபிள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 1.5 டன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபுல் சம்மருக்கு நம்ம 1.5 டன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆஃப்டர் சம்மர் அப்படியே சீசன் மாறும் பாருங்க, அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு 1.5 டன் ஃபுல் கெப்பாசிட்டி தேவைப்படுது, ஏன்னா கரண்ட் அதிகமாக கன்சியூம் ஆகும். அந்த மாதிரி சமயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.2 டன் ஆகும் இல்ல 0.8 டன் ஆகும் டன்னேஜ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், பர்மனண்டாவே கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு. அப்ப நமக்கு தினமுமே வந்து ஒரு யூனிட் 2 யூனிட் வரைக்குமே பவர் சேவிங் ஆகும். அதாவது இன்வெர்டரே பவர் சேவிங் தான், அது நீங்க கன்வெர்டபிள் போயிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் சேவிங் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பர்மனன்ட் கன்வெர்டபிள். ஒரு முறை நீங்க டன்னேஜ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்மியான டன்னேஜ்ல தான் 14 நாட்கள் ஓடிட்டே இருக்கும், நீங்களா மோட மாத்திர வரைக்கும். இது லாய்ட்ல மட்டும் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இன்வெர்டர் ஏசி பிராண்ட் இது கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசி ஸ்கேன் பண்ற ஒரு டெக்னாலஜி நமக்கு இருக்கு. அதாவது இந்த ஏசி நம்ம யூஸ் பண்றோம் 5 வருஷம் 6 வருஷம் யூஸ் பண்றோம். ஸோ நடுவில் வந்து சரியா கூலிங் வராம இருக்கலாம் சம்டைம்ஸ். காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது டெக்னீஷியன் வந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாடல். அதுக்காக தான் இதுல ஏசி ஸ்கேனிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலோட ரிமோட், அந்த ரிமோட்லயே வந்து டிஸ்பிளேன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 முறை, அதுக்கப்புறம் நம்ம 2 முறை, அது மொத்தம் 8 முறை நம்ம பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஏசியை வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸோ இது இன்டோர் யூனிட்ல வந்து 8 சென்சார், அவுட்டோர் யூனிட்ல 7 சென்சார் ஆகும். இதுல 15 சென்சார்ஸ் இருக்கு. அந்த 15 சென்சாருமே ப்ராப்பரா வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா இதோட டிஸ்பிளே நமக்கு கோ அப்படின்னு காமிச்சிடும். ஒருவேளை ப்ராப்ளம் இருக்கு, சென்சார் சம்திங் ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதையும் ஸ்கேன் பண்ணிட்டு இந்த ஹிடன் டிஸ்பிளே, லாய்ட் நேம் கீழே ஹிடன் டிஸ்பிளே இருக்கும் இந்த சரௌண்டிங்ல. ஸோ அது வந்து நோ கோ என்ஜின் காட்டும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏசியை தானாவே ஸ்கேன் பண்ற ஒரு ஆப்ஷன்ஸ் எந்த பிராண்டுமே இல்லை. இது வந்து லாய்ட்ல மட்டும் இருக்கிற ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர். அடுத்து என்னன்னா லோ கேஸ் ரிடக்ஷன். இப்போ ஏசியை பொறுத்த வரைக்கும் சோ இந்த லோ கேஸ் ரிடக்ஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் நல்ல கூலிங் கொடுக்குற ஒரு ஏசியா, ஸோ அதுக்கப்புறம் வந்து கூலிங் வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கு நேச்சுரலாவே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ரெஃப்ரிஜரேட்டரோட ப்ரெஷர் குறையும் போதும் சரி, இல்ல சம்டைம்ஸ் வந்து கம்ப்ரஸர்ல இருந்து நேச்சுரலா கேஸ் லீக் ஆகும்போது, இல்ல காயில்ஸ்ல இருந்து கேஸ் லீக் ஆகும்போது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது என்ன பிரச்சனைனே தெரியாது. பட் லாய்ட் ஏசியை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் வந்து E5. இந்த E5 இண்டிகேஷன் டிஸ்பிளேல தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டமர் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து ஏசில இருந்து கூலிங் ப்ராப்பரா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லைன்னா என்னன்னு கஸ்டமர்ஸ் பார்த்து யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே இந்த கம்மியான கூலிங் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரண்ட் பில் அதிகமா கன்சியூம் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் லாய்ட எல்லா மாடலுமே, இந்த இன்வெர்டர் மாடல் எல்லாத்துலயுமே வந்து இந்த லோ கேஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ E5 நம்ம இதோட டிஸ்பிளே நமக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் நாலாவது என்னன்னா கிளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்ஸ். ஒரு ஏசி வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நல்லா கூலிங் கொடுக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஃபில்டர் பாத்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து நிறைய டஸ்ட் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சமயங்கள் வந்து நமக்கு கூலிங் சரியா வரவே வராது. ஸோ இப்பயும் வந்து கரண்ட் அதிகமா கன்சியூம் ஆகும், கூலிங்கும் கிடைக்காது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா. ஸோ அதனால இந்த மாடல்ல கிளீன் ஃபில்டர் இண்டிகேஷன் இன்னொரு ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எதுக்காகனா வேல்யூ ஆடட் தான். ஸோ பவர் சேவிங்காக ஃபீச்சர்ஸ். இந்த பவர் சேவிங் வந்து வெறும் ₹1 ₹2 சேவ் பண்ற விஷயம் கிடையாது. 2 மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு கரண்ட் பில் ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ₹500 ₹600 வரைக்கும் பவர் சேவ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த லோ கேஸ் ரிடக்ஷன்ஸ், இந்த கிளீன் ஃபில்டர் இண்டிகேஷன்ஸ், இது மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த மாடலுக்கு இருக்காங்க. அப்ப இந்த ஃபில்டர்ஸ் ரொம்ப சோக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்னா, இந்த ஏசியோட ஹிடன் டிஸ்பிளேல நமக்கு CL அப்படின்னு காமிச்சிடும். அது மாதிரி வரும்போது கஸ்டமரே வந்து ஏசியை ஓபன் பண்ணி பேனல் ஓபன் பண்ணி அந்த ஃபில்டர் எடுத்து கிளீன் பண்ணி போட்டாலே போதும். அண்ட் தென் இதுல 5th விஷயம் டர்போ கூல். இப்போ இன்கேஸ் எனக்கு இமிடியேட்டா கூலிங் வேணும், எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு வெயிட் பண்ண முடியாது, மதியம் 2 மணி அவ்வளவு அனலா இருக்கு அப்படின்னா நான் டேரக்டாவே என்ன பண்ணலாம், டர்போ கூல் மோட் இருக்கு. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணி விட்டுலாம். அப்போ எனக்கு இமிடியேட்டான கூலிங் கிடைச்சிடும். அதுவும் வந்து பவர் சேவிங்காக என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 hour மட்டும் தான் ஓடுற மாதிரி டெக்னாலஜி நம்ம ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து மற்ற பிராண்டோட ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீச்சர்ஸ். அந்த இந்த மாடல் வந்து ஒரு வைஃபை ரெடி மாடல். ஸோ கஸ்டமர்ஸ் இப்போ ஏசி வாங்குறாங்க, ஓகே இப்போ வைஃபை தேவைப்படாதுன்னா ஓகே விட்டுலாம். பட் வாங்கி ஒரு 6 மாசம் கழிச்சு இல்ல இந்த ஏசி வைஃபை ஏசியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஃபீலிங் வரும் சில கஸ்டமர்ஸ்க்கு. அப்போ அது மாதிரி சமயத்துல அவங்க புது வைஃபை ஏசி தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வாங்கின இந்த மாடலே ஒரு ப்ராப்பரான வைஃபை ஏசியா மாத்திக்க முடியும். அதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்தாச்சு, ஏசிலேயே கொடுத்துட்டோம். கஸ்டமர் வாங்க வேண்டியதுல ஒரே ஒரு டாங்கல் மட்டும் தான் வாங்கணும். அதுவும் லாய்டோட சர்வீஸ்லேயே கிடைக்கும். ஸோ லாய்டோட சர்வீஸ் டீம் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஸோ லாய்ட் பீப்பிளே போயிட்டு அந்த டாங்கல் ஏசியோட இன்ஸ்டால கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க நார்மலா வாங்கின இந்த இன்வெர்டர் ஏசி ஒரு ப்ராப்பர் வைஃபை ஏசியா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தனியா வந்து 30,000 50,000 ஒரு ஏசியை புதுசா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வைஃபை எனபிள் ஆனதுனால என்ன அட்வான்டேஜ்னா, கஸ்டமர் மொபைல்ல இருந்து ஹேவல்ஸ் ஒன் அப்படிங்கிற ஆப் மூலமா மொபைல்ல இருந்து இந்த ஏசி ஆப்ரேட் பண்ண முடியும். இல்ல கஸ்டமர் வீட்டுல அலெக்சா அப்படின்னா கூகுள் அசிஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது மூலமா இந்த ஏசியை வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுவும் இந்த மாடல்ல பாசிபிள் இருக்கு.
அண்ட் தென் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் பியூரிஃபிகேஷன்ஸ், ஏர் பியூரிஃபிகேஷன்ஸ். அதுக்காக இந்த மாடல் என்ன பண்ணணும்னா ஆன்டிவைரல் டஸ்ட் ஃபில்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இது யூஸ் பண்ற ஃபில்டர் வந்து ஆன்டிவைரல் டஸ்ட் ஃபில்டர். ஸோ பாலி எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் வந்து இந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்றதுனால டஸ்ட் அரெஸ்ட் பண்ற அதே சமயத்துல காத்துல உள்ள ஃபங்கஸ், மைக்ரோப்ஸ், பாக்டீரியாஸ் இதை கூட அப் டு 99% வரைக்கும் இதால கில் பண்ண முடியும். ஸோ இந்த ஏசியால ஏற சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இன்னைக்கு வீட்டுல உள்ள ஏஜ் பீப்புள் ஆகட்டும், இல்ல குழந்தைங்களாகட்டும், எல்லாருமே சுத்தமான காத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. சோ அதுக்கும் வந்து இந்த ஏசி வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. அது லாய்ட்ல இருக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தா க்ளோ ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதுல ஆட்டோ கிளீனிங் இருக்கா அப்படின்னு கேட்க வராங்க. கண்டிப்பா இருக்கு. சோ இது வந்து நம்ம க்ளோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு செப்பரேட்டா பட்டன் ஏதாச்சும் இருக்கா எதுவுமே கிடையாது. நீங்க ஏசி நல்லா ஓடிட்டு இருக்க ஏசி நீங்க வந்து ரிமோட்ல ஆஃப் பண்ணினாலே போதும். இந்த க்ளோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த க்ளோ ஃபங்க்ஷன்ங்கிற பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசி ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்துச்சுன்னா இந்த இன்டோர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ரொம்ப மாய்ச்சர் வந்து ஓடிட்டே இருக்கும். அப்போ இந்த க்ளோ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, கம்ப்ரஸர் வந்து வெளியில ஆஃப் ஆயிடும், அவுட்டோர் ரெண்டு ஆஃப் ஆகும். இண்டோர்ல ப்ளோவை மட்டும் கரெக்டா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ரொட்டேஷனே இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, காத்தை வந்து உள்ள செட் பண்ணி அந்த எவாபரேட்டர் காயில் சொல்லுவோம், அதை வந்து ஃபுல்லா காய வச்சிடும். ஸோ அந்த இடத்துல ஃபங்கஸ் வந்து எதுவுமே ஸ்டே ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இண்டோர் ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சோ 5 ஹவர்ஸ் கழிச்சோ இல்ல நீங்க நைட் ஏசி ஆன் பண்ணும்போது இனிஷியலா இதுல இருந்து வர ஏர் ஃப்ளோ பாத்தீங்களா, அது வந்து மைக்ரோப்ஸ் இருக்காது, ஃபங்கஸ் இருக்காது. ஸோ அந்த காத்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காத்தை கொடுக்காது. சோ இதுக்காக நீங்க செப்பரேட்டா பட்டனை பிரஸ் பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே ஒரு தூய்மையான காத்தை கொடுக்கறதையும் இந்த ஏசி உங்களுக்கு அஷூரன்ஸ் பண்ணுது. அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்த்ரோ தான். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நியர் அபவுட் ஒரு 25 to 30 ஃபீட் வரைக்கும் இந்த மாடலால ஏர்த்ரோ பண்ண முடியும். சோ ஒரு லாங்கான இடத்துக்கு கூட இந்த ஏசி நீங்க தாராளமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இதோட காப்பர் டியூப்ஸ் எல்லாமே ஆன்டி கரோஷன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சோ அதனால வந்து ஈஸியா கரோஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடலோட வாரண்டி பெட்டர் வாரண்டி, தி பெஸ்ட் வாரண்டியா தான் நம்மளோட லாய்ட் இருக்கும். 5 வருஷம் இன்டோர் அவுட்டோர் உள்ள எல்லா காம்பனன்ட்ஸ்க்குமே நம்ம வாரண்டி கொடுக்கும். சோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபேன் மோட்டார், ப்ளோயரோட மோட்டார், கண்டென்சர் காயில், எவாபரேட்டர் காயில், இன்டோர் உள்ள பிசிபி, அவுட்டோர் உள்ள பிசிபி, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம 5 வருஷம் வாரண்டி. கம்ப்ரஸருக்கு வந்து 10 வருஷம் வாரண்டி. அண்ட் தென் இது இல்லாம இது லாய்ட, சோ லாய்ட பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரிங் பிராண்ட். இன்னைக்கு இந்தியாவிலே வந்து 2 பெரிய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய பிராண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லாய்டு தான். சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் உள்ள இந்த மாடல் இன்னைக்கு மார்க்கெட்ல உள்ள மத்த எந்த பிராண்ட் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா தி ஃபாஸ்டஸ்ட் கூலிங் இருக்கிற ஒரு பிராண்டா தான் இருக்கு. தேங்க்யூ.